வணக்கம். இது உங்கள் மீனாட்சியின் கணக்கு. லாஸ்ட் டைம் நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். லாஸ்ட் 2 வீடியோஸ் நான் போட்டிருப்பேன். வேரியபிள்ஸ் அப்புறம் மெத்தடும் பர்டிகுலர் சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதும் அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோஸில் நான் போட்டிருப்பேன். ஸோ அந்த மாதிரி நான் வீடியோஸ் போட்டிருக்கும் போது ஒரு வியூவர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் கேல்குலஸில் ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. ஸோ டிஃபரன்ஷியல் கேல்குலஸில் காமனாக வந்து நம்மளால் வந்து ஃபுல்லாக எப்படி நம்மளால் க்யூர் பண்ணுறது, அதாவது ஃபுல்லாக எப்படி வந்து ஒரே கிளாஸ் எடுக்கிறதுங்கிறது கிடையாது. ஸோ நான் வந்து என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ப்ராசஸ் சொல்லித்தரேன். எப்படி நீங்கள் டிஃபரன்ஷியல் கேல்குலஸை ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்மளோட டிஃபரன்ஷியல் கேல்குலஸ் அப்படிங்கிறது வந்து 12th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் நம்பர் 5. சாப்டர் நம்பர் 5ல 5.1 அப்படிங்கிறது கண்டினியூட்டி. 5.2 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு வந்து என்னது டிஃபரன்ஷியபிலிட்டி. 5.2 5.7 வரைக்கும் நம்ம வந்து லேர்ன் பண்ணுறோம். ஸோ 5.2 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெத்தட் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன், அதாவது 9th நீ 11th என்ன படிச்சியோ அந்த 11th படித்த டிஃபரன்ஷியேஷனோட கான்செப்டை வச்சு நம்ம வந்து என்னது சம்மை வந்து மூவ் பண்ணுறதா வந்து எக்ஸசைஸ் நம்பர் 5.2. அதே வந்து நமக்கு வந்து 5.3 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன், அதாவது ஒரு டிஃபரன்ஷியேஷனுக்குள்ளேயே இன்னர் டிஃபரன்ஷியேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத எக்ஸசைஸ் நம்பர் 5.3. அண்ட் தென் 5.4 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேக்ஸை பொறுத்தளவுக்கு 5 ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த 5 ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத வந்து ஷார்ட்கட்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னா ஐலேட் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஐலேட் அப்படிங்கிறது வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஐலேட்டில் வந்து ஐ ரெஃபர் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி, எல் வந்து ரெஃபர் வந்து பார்த்தீங்கன்னா லாகரிதமிக், ஏ வந்து ரெஃபரன்ஸ் வந்து அல்ஜிப்ரா, டி வந்து ட்ரிக்னாமெட்ரி, இ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பொனன்ஷியல். இதில் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5.3 அப்படிங்கிறது இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன், 5.4 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பொனன்ஷியல் அப்படிங்கிறது வந்து ஒன்லி எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷனை மட்டும் நம்ம இது பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5.5ல வந்து லாகரிதமிக் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து இது வரைக்கும் 5.5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்க்க வேண்டிய பார்ட் 5.2ல இருந்து நம்ம 5.5 வரைக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப பர்டிகுலராக இண்டிவிஜுவலாக எல்லா சம்மே நீங்கள் வந்து என்னது கிரியேட்டிவாக கேட்டாலும் போகிற அளவுக்கு நீங்கள் தெளிவாக இருக்கணும். அதுக்கு வந்து ஒரே ஒரு கான்செப்ட் என்னன்னா நம்ம வந்து டிஃபரன்ஷியலோட ஃபார்முலாஸை வந்து ரெகுலராக நம்ம படிச்சு வச்சிருக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. டிஃபரன்ஷியலோட ஃபார்முலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா மாதிரியோ இல்லை வந்து நமக்கு வந்து மென்சுரேஷன் மாதிரியோ மெமரி பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலாஸ் கிடையாது. ஒரு ஃபார்முலா நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா ஃபர்தராக அதை வச்சு நீங்கள் வந்து என்னது ஃபார்முலாஸை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்டெப்ஸில் வந்து நம்ம இன்வால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் டிஃபரன்ஷியல் வந்து ரொம்ப சிம்பிள். பட் என்னன்னா பேஸ்ல இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே வரணும். பேஸை விட்டுட்டீங்கன்னா நம்மளால என்னது கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம 5.5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். 5.6 அப்படிங்கிறது ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ். 5.7ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னன்னா அந்த ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ்ல எப்படி வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோட நமக்கு வந்து அந்த சாப்டர் வந்து கன்க்ளூட் ஆகுது. ஸோ இப்போ நமக்கு வந்து என்னன்னா கண்டினியூட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பார்ட்டு, அதை அப்போ நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்த்துக்கலாம். இப்போ இங்கே டிஃபரன்ஷியபிலிட்டி அப்படிங்கிறத நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறேன். டிஃபரன்ஷியபிலிட்டி அப்படிங்கிறது வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு டிஃபரன்ஷியேட், எதுக்காக தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச். ஒரு பொருளை நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம மூவ் பண்ணுறோம் இல்லைங்களா, இதை வந்து நம்ம ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மூவிங் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் படிப்போம். இங்கே மேக்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதில் ஒரு ரேட் ஆஃப் சேஞ்ச் நடந்திருக்கும். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் இனிஷியலாக ஒரு ஸ்டேஜில் இருக்கும், ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஃபைனலாக ஒரு ஸ்டேஜுக்கு போகும். அந்த இன்பிட்வீன் கேப் அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரேட் ஆஃப் சேஞ்சுன்னு சொல்லுவோம். அதைத்தான் வந்து நம்ம காமனாக என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா டெரிவேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி பார்ட்டில் பார்க்குறோம். ஸோ டெரிவேட்டிவ்ல நான் சொன்ன மாதிரி மெயினாக ஃபர்ஸ்ட் ஒரு 5 ஃபங்க்ஷன், அதை நம்ம சிம்பிளாக ஹைலைட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னொன்றுக்குமே நமக்கு வந்து ஃபார்முலாஸ் இருக்குது. இப்போ நம்ம ஃபார்முலாஸ்க்காக தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட வேண்டியது வரும். ஸோ இப்போ நான் வந்து ஃபார்முலாஸ்க்குன்னு வீடியோ போடாமல் ஜஸ்ட் வந்து அப்படியே வந்து கோ த்ரூ பண்ணி போகிறேன். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் நம்பர் 5.2 டிஃபரன்ஷியபிலிட்டி அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் நம்ம எப்படி வந்து சம்ஸ் போடுறோம். இப்போ நம்ம 11th வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து நம்ம டிஃபரன்ஷியலில் அல்ஜிப்ராவோட ஃபார்முலாஸும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரியோட ஃபார்முலாஸும் பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சிருப்போம். ஸோ படிக்கிறேன்னா நீங்கள் புக்கில் ரெஃபர் பண்ணலாம், ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து உங்களுக்கு ஃபார்முலாஸ் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் சம் போடும்போதுமே சைடில் வந்து அந்த சம்முக்கு என்ன தேவைப்படுதோ அந்த ஃபார்முலாஸ் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா எக்ஸசைஸ் நம்பர் 5.2ல ஃபர்ஸ்ட் ஒரு சம் எடுத்துக்கிறேன். எக்ஸசைஸ் நம்பர் 5.2. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் ஆஃப் சைன் எக்ஸ் அப்படின்னு இருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மலாக காஸ் எக்ஸ் அப்படின்னு இருந்தால் அதோட டெரிவேட்டிவ் பார்ட் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா காஸ் எக்ஸை டெரிவேட் பண்ணீங்கன்னா மைனஸ் சைன் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதில் அது வந்து ஃபார்முலா. இப்போ இதில் வந்து காஸ் ஆஃப் சைன் எக்ஸ் அப்படிங்கும் போது ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை நம்ம எப்படி சார் பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை எழுதும் போது ஃபங்க்ஷனாக கன்சிடர் பண்ணணும். ஸோ we have to write it as y is equal to cos of sin x. நெக்ஸ்ட் வந்து என்ன சார் பண்ணணும், இப்போ y வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx. காஸை வந்து நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா மைனஸ் சைன், அப்போ அது மைனஸ் சைன் ஆஃப் சைன் எக்ஸ்னு கிடைக்கும். இப்போ திருப்பி நீ என்ன பண்ற சைன் எக்ஸை டெரிவேட் பண்ற, சைன் எக்ஸை பண்ணா காஸ் எக்ஸ். ஸோ இவ்வளவுதான் கான்செப்ட் நமக்கு. dy by dx is equal to minus sin of sin x into cos x. ஸோ எழுதும் போது நமக்கு வந்து என்ன ஃபுல் ஃபங்க்ஷன் மைனஸ் காஸ் எக்ஸ் இன்டூ சைன் ஆஃப் சைன் எக்ஸ் அப்படிங்கிற ஆன்சர் வந்து அரேஞ்ச் பண்ணீங்கன்னா வெல் அண்ட் குட்டா இருக்கும். ஸோ இவ்வளவுதான் ஆன்சர். ஸோ 2 மார்க்ல ஜஸ்ட் இது வந்து கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், அவ்வளவுதான்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஆஃப் டிஃபரன்சியேஷன் 12th ஸ்டாண்டர்டில் பேசிக் ஆஃப் டிஃபரன்சியேஷன் இது புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து நமக்கு வந்து இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது அடுத்த டாபிக். ஸோ இப்போ நான் வந்து இதை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஜஸ்ட் லிசன். ஒரு எக்ஸசைஸில் ஒரு சம் வந்து நான் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டு காமிக்கிறேன். நீங்கள் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் அந்த எக்ஸசைஸில் எந்த சம்மில் டவுட் இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நான் அதையும் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து நமக்கு வந்து இம்ப்ளிசிட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். 2x plus 3y is equal to sin y. இப்போ நம்ம போன இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் இருந்துச்சு y. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் y இருந்துச்சு, ரைட் ஹேண்ட் சைடில் ஃபங்க்ஷன் இருந்து நம்ம டெரிவேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் பார்த்தீங்கன்னா வேரியபிள் 2 வேரியபிள் இருக்கு, ரைட் ஹேண்ட் சைட்லையும் பார்த்தீங்கன்னா வேரியபிள் ஒரு வேரியபிள் இருக்கு. அப்படிங்கும்போது how to differentiate இதை தான் நம்ம வந்து என்னது இம்ப்ளிசிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இம்ப்ளிசிட் அப்படிங்கிறது மெயினாக வந்து நம்ம வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ நம்ம வந்து எழுதும்போது டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னு எழுதிட்டு ஸோ அதில் வந்து மெயினாக எக்ஸை பண்ணும்போது 2 எக்ஸை பண்ணீங்கன்னா 1. அதாவது ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா d/dx ஆஃப் எக்ஸ் அப்படின்னா ஆன்சர் வந்து என்னது 1. ஸோ அதனால் நம்ம வந்து 1 போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து 3 அதே மாதிரி தான் d/dx ஆஃப் ஒய்னா 1 தான். திருப்பி ஒய்யை நீங்கள் பண்ணும்போது dy/dx இதுதான் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து sin y இருக்கா, sin y நம்ம பண்ணும்போது cos y, திருப்பி அந்த y பண்ணும்போது dy/dx. இவ்வளவுதான். இப்போ இதுல இருந்து நம்ம dy/dx கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்றோம் 3 into dy/dx இங்கே வச்சுக்கிறோம். அந்த டேர்ம் உள்ள கொண்டு வரீங்க minus cos y into dy/dx. கான்ஸ்டன்ட் டேர்ம் அங்க கொண்டு போறோம் -2. நெக்ஸ்ட் வந்து dy/dx நம்ம காமனா எடுக்கிறோம். சோ dy/dx காமனா எடுத்தீங்கன்னா 3 minus cos y is equal to -2. நமக்கு இப்போ என்ன வேணும் dy/dx தான் வேணும். So dy/dx is equal to -2/3 minus cos y. இப்போ நியூமரேட்டர்ல நெகட்டிவ் டேர்ம் இருக்கலாமா சார்? இருக்கலாம். பட் சப்போஸ் அதை வந்து நம்ம வெளில டூவா வந்து மாத்துறோம் அப்படின்னா மேலேயும் ஒரு நெகட்டிவால மல்டிப்ளை பண்ணுங்க, கீழே ஒரு நெகட்டிவால மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ நமக்கு வந்து 2/cos y -3 மாறிடும். அவ்வளவுதான். ஸோ இதான் ஆன்சர். ஸோ இது வந்து நமக்கு வந்து இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷனோட ஒரு பார்ட். அவ்வளவுதான். ஸோ இது வந்து நமக்கு வந்து எக்ஸசைஸ் நம்பர் 5.3ல நீங்க பார்க்கலாம். ஸோ இப்போ டிஃபரன்ஷியலில் வந்து ஃபர்ஸ்ட் போட்டது வந்து 5.3ல நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ டிஃபரன்ஷியலில் வந்து ஃபர்ஸ்ட் போட்டது வந்து 5.2, செகண்ட் போட்டது 5.3. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் தி கிளாஸ்.